கைலாச வாசலில பச்சை தண்ணி விளக்கரிய நம்ம இதுவரைக்கும் பார்க்கலைய இது பூலோகம் தலமதில மக்கா என்ற தலமதில மைதண்டவன் வாசலில பச்சை தண்ணி விளக்கரிய செவல பெரியாம் பார்த்துட்டார செவல பெரியா அப்ப என்னதார மாயாண்டே தலத்தில் உயர்ந்த தலம் இது பொன்னிய தலங்கதானோ இந்த தலத்தில் நிலைய வாங்கி அடுத்த தலம் போனும்னு சிவல பெருமாயாண்டிய மக்கா என்ற தேசத்துக்கு மைதம் பிச்ச வாசலுக்கு ஆனந்தம் வாராரே ஆனந்தமா இஸ்லாமிய கூட்டங்களும் அல்லாஹ்வ தொழுவா மைதம் பள்ளி வாசல் மக்கா என்ற தலமதில இஸ்லாமிய கூட்டங்களும் கந்திரி நடத்துதார பச்சை நல்ல கொடி எடுத்து பாத மேல் வாரா எண்ணெய் தீபம் போடுவாரா விளக்குகளை ஆத்துவாரா சிறப்பான நேரத்தில் செவல பெரிசுழலை மக்கா மதினா என்ற தகலத்தில் கந்திரி நடக்கும் கோட்டத்தை பார்த்தார் விளக்கு எரியுதை பார்த்தாரே சந்தன கூடு எடுத்து கந்திரி நடத்ததை பார்த்தா ஆண்டவன் செவல பெரியா இது தலத்திலே உயர்ந்த தலமாக கண்ணுக்கு தெரிகிறது இப்பேற்பட்ட தலத்திலே கொலை நிலையம் வாங்கி போக வேண்டும் என்று அந்த மக்கா மைதம்பள்ளி வாசலிலே இப்பேற்பட்ட அட்டகாசம் எல்லாம் பண்ணுதார் தெரியுமா என்னையும் கோபுரத்தை உழப்பாரா சிவன பெருமாயா கொடிமரத்தை புடுங்குவாரா கொட வர வாசலையும் நொறுக்குவாரா கவனங்களை உழப்பாரா மாற வர போற வர மருதமள்ளி வாசலில பரமத்தில் அடிப்பாரா நேரம் தப்பி வார வர நேரம் தப்பி சுழல நெஞ்சு தட்டி அடிப்பாரா பண்ணுவாரா சிவல பெருமாயாண்டி அட்டகாசம் பண்ணும் போது ஆதாளிகள் பாடுவாரா இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அல்லாஹ்வை தொழுவதற்கு பள்ளி வாசல் வருவாரா அந்த அல்லாஹ்வுக்கு முன்னாலே இஸ்லாமிய கூட்டங்களும் கால ரெண்டு மண்டி போட்டு அல்லாஹு அக்பர்
சம்மதம் சொல்லுவாரா பாக்கா அப்பாவோட பேரை சொல்லி அல்லாஹு அக்பர் அப்பா பேரு ஆண்டவன் தான் ஆண்டவன் பேரத்தான் முஸ்லிம் சொல்ல அல்லாஹு அக்பர் மதம் சொல்லும் மக்களைத்தான் ஏ மாட்டெலும்போ செங்கத்துண்டோ செங்கத்துண்டோ உடல அள்ளி அள்ளி இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் மாட்டெலும்பும் செங்கத்துண்டும் பட்ட போதே இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அஞ்சு வாரம் பதறுவாரா பதறுவாரா அந்த இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அத்தாமர மைடம் பிச்ச வாசலில உங்க மக்கள் பெண்கள் எல்லாம் தொழுக செய்யும் வேளையில எங்களோட கூட்டத்தில மாட்டெலும்பும் செங்கத்துண்டு வாரி வாரி எரியுடையோ சத்தங்களும் அதான போலாதர ஊழ சட்டம் கேட்கிற அது மாட்டலும் புஞ்சங்கத்துண்டோ பள்ளியில குமியுற மாறிடத்தில இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் பதறி சொல்லுவா பதறி எங்க சொல்லும் போது மீறலப்ப வாவலப்ப மைடம் பிச்ச லெப்பையுட மைடம் பள்ளி வாசலுக்கு அந்த லப்ப மாறு ஓடிவா நபிநாயகம் வாசலில இல்லாத ஒரு நாள் இல்லா திருநாள மயிலாண்டவன் வாசலில மாட்டெலும்பும் செங்கட்டுண்டும் குமிஞ்சிருக்குன்னா தெய்வ குத்தமா இல்ல பேய் குத்தமா பிசாசு குத்தமா இல்ல அல்லாஹ்வுடைய குத்தம் இருக்குமா 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 என்று இந்த குத்தத்தை நாமல் அறிய தெரிய என்று அப்ப மேலாலப்பை வாவாலப்பை மைடம் பிடிச்ச லப்பையும் லப்பமார்களும் ஒரு அழகான கோடாங்கிய பார்க்கணும் பார்க்க வேணும் என்று அழகான கோடாங்கி கிடைச்சானா அந்த கோடாங்கி அழைத்து வரணும் வர வேணும் கோடாங்கி அடிச்சு குறி கேட்க வேண்டும் என்று அந்த லப்பமாறு கூட்டம் எல்லாம் ஐயோ கோடாங்கியை தேடி வருகிறார்கள் எங்க சிவலப்பெரி சுடலை மாயாண்டி முண்டசுவாமி அந்த லப்பமாறு கூட்டத்துல கொண்டு அது கோடாங்கியா வேடம் கொண்டு வீதியில திருவீதியில் வாரபோது லப்பமாறு கண்டுட்டாரு
கோடாங்கி எந்த ஊரு எந்த எங்க வந்த விவரம் நாடு என்ன நகரம் என்ன ஐயா கோடாங்கி நகரத்துக்கு வந்தது என்ன சுடலை என்று அறியாத லப்பமாறு தெரியாத லப்பைகளும் கோடங்கின்னு நினைச்சிட்டா ஒரு பேர கக்கா பெரியான் சொல்லுதா ஐயா லப்பமாரா லப்பமார்களா எங்க அப்பா பேரும் சிவனு கோடாங்கி 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 நான் அவருடைய பிள்ளை 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 என் பேரோ நாடெல்லாம் கேதி பெற்ற ராமலிங்க கோடாங்கி 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 ஐயா அந்த சிவனு கோடாங்கி காலம் முடிஞ்சது 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 அப்பாவுக்கு பதிலாக அவர் பிள்ளை தொழில் பார்க்க அதனால் கோடாங்கி அடிப்பேன் குறிகள் எல்லாம் சொல்லுவேன் சொல்லுவேன் எங்க ஐயா கோடாங்கி வேதத்திலே செவலப்பரியா நிக்காரு ஆமா அப்ப வாவாலப்ப மீராலப்ப மைடம் பிடிச்ச லப்பையும் லப்பமார்களும் அந்த மைடம்பள்ளி வாசல்ல நடந்த அட்டூழியத்தையும் அக்கிரமத்தையும் ஆமோ எங்க மைதாண்ட வாசல்ல கோபுரம் உடைஞ்சிருக்கு உடைஞ்சிருக்கு கொடிமரம் புடிங்கிருக்கு புடிங்கிருக்கு கொடவர வாசல் எல்லாம் தட்டி நொறுக்கிருக்கு 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 எங்க கவனங்களை எல்லாம் சுக்கு சுக்கா உடைச்சிருக்கு ஆமா வார மக்களை எல்லாம் வருமத்தில் அடிக்கிறது தொழுக செய்யும் பெண்கள் எல்லாம் எங்க துண்டு மாட்டலும் மாறி மாறி குமிஞ்சிருக்கு அதனால் கோடாங்கி எங்க பள்ளி வாசல் வரணும் வர வேணும் வர வேணும் ஐயா நீர் கோடாங்கி அடித்து குறி சொல்ல வேணும் என்று வேணும் என்றோ எங்க லப்பமார்கள் எல்லாம் சொன்ன நேரத்தில் எங்க ஆண்டவன் ஜெவலப்பரியா கோடாங்கியாக நின்று ஏலப்பமாரா ஏலப்பமார்களா எங்க மதமோ இந்து மதம் ஆமா உங்க மதங்களோ இஸ்லாமிய மதம் அதனால் நான் வணங்குவதோ சிவன் மதம் இந்த இஸ்லாமிய கூட்டம் வணங்குவதோ அல்லா மதம் மதத்தை வணங்குதிய அதனால் என் தெய்வத்துக்கும் உங்க மதத்துக்கும் கோடாங்கி அடித்து குறி சொல்லணுமானால் என்னுடைய தெய்வத்துக்கு பரிவாரம் என்னமெல்லாம் வேணும் தெரியுமா என்ன வேணும் அதோ அட்டை கும்போ 8 வேணும் அதுக்கு பட்டுட்டாங்க வேணும் பொங்கி படப்பு போட புழுங்கரிச்சி படக்கு வேணும் பச்சரிச்சி படப்பு போடும் பச்சரிச்சி படப்பு போட பதக்கரிச்சி வேணும் வேணும் ஐயா அது வாழாத குமரியா வலது கால் மண்ணு வேணும் ஈனாத கண்ணு கூட்டு எனது கால மண்ணு வேணும் ஐயா வேலப்பமாரா கோடாங்கி அடிப்பதற்கு அறுத்தறியாறு கோழி எடுத்து விட்ட ஏழைகடா ஐயா வேலப்பமாரா சுடுகாட்டு ஜாம்பல் வேணும் சுள்ளக்கர ஜாம்ப வேணும் வீட்டினுட ஜாம்ப வேணும் எப்பா வெள்ளாய் அடுப்பு ஜாம்ப வேணும் தெய்வத்துக்கு படப்பா போடணும் பரிகாரம் செய்தார் கோடாங்கி அடிக்கலாம் புரியோ தொலங்கும் என்று பெரிய சுடலையா கோடாங்கியா நின்று கொண்டு எப்பமால் இடமதியில அப்பரிவாரங்காப்பா கூட்டமெல்லாம் கோடாங்கி கேட்கும் சாதனத்தை வாங்கி குறி கேட்கணும் என்று அள்ளி பணங்கள் எல்லாம் செலவழித்து மீராலப்பை வாவாலப்பை மைடமிட்டலப்பையும் வெப்பமார்களும் கோடாங்கி கேட்ட சாதனை பொருள்கள் எல்லாம் வாங்க அந்த
கோடாங்கி அழைத்து கொண்டு ஆமா மகா என்ற மைதாண்டவனுடைய வாசலுக்கு எங்க ஐயா கோடாங்கியா வாராரு ஐயா. அந்த ஜெவல பெரி சுடலை கோடாங்கியா கொடிமரத்திலே இருந்து கொண்டோ அவங்க கொடுத்த பரிகார பொருளை எல்லாம் படைச்சு வச்சு எல்லாத்தையும் படைச்சு விக்கிரங்களை எடுத்து வச்சு அம்மா எங்க ஆண்டவன் ஜெவல பெரியான் கும்பிடும் தெய்வங்களை கோடாங்கில எப்படி வணங்கி கூப்பிடுறார் தெரியுமா? எப்படி என்ன ஒன்னாவது கம்பளமே கம்பளமே தாய கம்பளமே வடிவாய குட்டி தாத்தா குட்டி தாத்தா அம்மா குட்டி தாத்தா கோடாங்கி தொலங்கணும் உத்தகுரி இரண்டாவது கம்பளமே தாய ஒளிவாய சக்கமாளே சக்கமாளே அம்மா சக்கமாளே பத்தாவது கம்பளமே கம்பளமே தாய வடிவாய பகவதியே பகவதியே அம்மா மாயாண்டி ஜெவல பெரி சுடலை கும்பிடும் தெய்வங்களை கோடாங்கிலே வணங்குதான். ஆமா அப்ப வணங்குத கோடாங்கிக்கு கொல தெய்வங்கள் எல்லாம் முன்னு நின்று எங்க ஐயா சுடலை கோடாங்கியா இருந்து அந்த லெப்பமார்களை முன்னாலே அமர வைத்து ஆனா குறி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஏ ஐயா லெப்பமார்களா காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கருப்புமில்ல கடவுள் மக தோந்தானே குத்தந்தானே லப்பமாரா தந்தானே பாண்டி சுடல குத்தம் சிவல பெரியா வந்திருக்கான் இல்ல ஏச்சி மக வந்திருக்கா அப்பா வந்திருக்கான் அன்பார்ந்த நாள் வந்திருக்கதோ திச்சக்காரன். ஆமா அடங்காத சொருவக்காரன் வந்திருக்கார். ஐயா சிவலப்பெரி தேஜத்துல உள்ளவன் உள்ளவர் பேச்சு மகனாக வந்து உங்க தளத்துல நிக்காரு. அதனால லெப்பமாரா அப்பா வந்த தெய்வமும் சிவலப்பெரி சுடல வந்திருக்கா. அதனால இந்த மக்கா மதினாண்ட வாசல்ல கொலி நிலைய 7 கேக்கார். கேக்கார். சரி
செல்லையா பாண்டியன், செல்லையா பாண்டியன். இந்த சிறப்பான நேரத்தில் அவர்தான் கோடாங்கியா இருக்காரு, அவர்தான் சுடலையா வந்திருக்காரு. இந்த மீராலப்ப வாவாலப்ப மைதம்பிச்சல் எப்ப இடத்தில் எங்க ஐயா கோடாங்கியா நின்று லெப்பமார்களா வந்திருக்கதோ அடங்காத தெய்வமாக தெரியுதப்பா. அதனால் வந்திருக்கதோ சேவலப்பெரி மாயாண்டி. அந்த சுடலை 7 நிலையம், கொலி நிலையம், கோபுரத்தில் ஒரு நிலையமும், கொடிமரத்தில் ஒரு நிலையமும், கொடவர வாசல்ல ஒரு நிலையமும், கவதத்திலே ஒரு நிலையமும், மைதாண்டவன் வாசல் முன்னால இப்படி கொலை நிலையம் 7 கேக்கு. அது உங்களுக்கு கொடுக்க மனசு இருக்கா, மனம் இல்லையா? உங்க 5 பூதத்திலையும் எந்த ஒரு களங்கம் இல்லாம ஐயாவுக்கு நிலையம் போட்டு வச்சேன்னா இந்த மக்கா மதினா வாழையடி வாழையா வளரும். அப்படி அவங்களுக்கு கள்ளத்தனத்துல நீ கொடுக்கப்படாதுன்னு எண்ணம் இருந்தால் எங்க ஐயா செஞ்சுடல செவலப்பெரியா உன்னுடைய குடும்பத்தை போறான் கருவறுக்கிறது மட்டுமா, உன்னுடைய பெண்கள் இருந்தால் உன் பெண் மக்களை ஐயா சுடலை செவலப்பெரியா எப்பா நிறவயரா இருக்க வேலை வயராக்குவான வயரா இருக்க வேலை இருக்க வேலை அது ஆண்டவனார் தலமகன்தான், அது மணி விளக்கில் பிறந்தவன் தான். ஏ மாயாண்டி மதி கொழுந்து அவன் மல்லிய பூ வாஜகந்தான், சுடர் ஒளிவில் பிறந்தவர்தான் ஆத்தில்லவனும் காத்தவர்தான் பெரிய செஞ்சுடல வாசல்ல இருக்கிறதுக்கு கொலை நிலையம் உத்தரவு கேட்காரப்பா கேட்காரு. அதனால் எப்பமார் கைனாலே 7 நிலையம் போட்டு கொடுத்தாத்தான் மக்கா மதினா நகரத்தை விட்டு ஐயா சுடலை போவோம் என்று உங்ககிட்ட சிவலப்பெரியா உத்தரவு காக்காரப்பா. உடனே உத்தரவுன்னு சொன்னதுல எப்பமார்கள் எல்லாம் பயப்படுதாங்க. அப்படி ஒரு அடங்காத தெய்வம் நம்ம தலத்துக்கு வந்தா அது பேசும் தெய்வமா நம்மளை காத்திருந்தா இருந்தால் அந்த தெய்வத்துக்கு நம்ம கைனால 7 நிலையம் கொலு நிலையம் கொடுக்க வேண்டும் என்று அந்த லெப்பமாறு கூட்டம் எல்லாம் மைதாண்டவன் வாசலில 7 நிலையங்களோ இணைய நம்ம கொடுக்க போறா. கோபுரத்தில் ஒரு நிலையம், கொடிமரத்தில் மறு நிலையம், கொடவர வாசலில பெரிய சுழலுக்குத்தான் கொலை நிலையம் கொடுத்துட்டா. கவதத்து பக்கத்தில கடவுள் மவன் கருத்த பாண்டி சுழலுக்குத்தான் லெப்பமாறு கைனா ஐயா நிலையம் போட்டு கொடுப்பாரா. அந்த மைதாண்டவன் வாசலில மாடன் என்று பேரு வாங்கி ஐயா செஞ்சுடல அடுத்த தலம் போனும் மக்கா நகரம் விட்டு பாலக்காடு சீமவெளி ஆதி மலையாளம் வருவார்.